ஹலோ, என்னங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமாங்க, 1 hour ஆச்சு வந்து. சாரிங்க, பேங்க்ல பணம் டிராப் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க. சாரி இளங்கோ, அடிக்கடி உங்களை பணம் கேட்டு தொல்லை பண்றதா தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் அவசரமா தேவைப்பட்டுச்சதான். ஏங்க இதை பத்தி ஃபீல் பண்றீங்க? நான் தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எப்பலாம் பணம் தேவையோ என்கிட்ட கேளுங்கன்னு. நீங்க எனக்காக எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ண போறீங்க? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இந்தாங்க நீங்க கேட்ட பணம். தேங்க்ஸ் இளங்கோ. என்னங்க நமக்குள்ள தேங்க்ஸ். சரி, நான் வரேன். சரி, எந்த சைடு போறீங்க? வடபழனி வரைக்கும் போறேன். வாங்க, நானும் அந்த சைடு தான் போறேன். தேங்க்ஸ். அடடே கதிரு, வாப்பா. என்னப்பா இந்த பக்கம்? உங்களை பார்க்க தான்ப்பா வந்தேன். எப்படிப்பா இருக்கீங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? ஒரே புள்ள போய் சேர்ந்தாச்சு. எப்படிப்பா நல்லா இருப்போம்? நாங்களும் எப்போ போய் சேருவோம்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்பா இப்படி பேசுறீங்க? வாழ்றதுக்கே ரொம்ப வெறுப்பா இருக்குப்பா. இனிமே நாங்க இருந்து என்ன பண்ண போறோம் சொல்லு. மன்னிச்சிருப்பா. இப்பெல்லாம் இப்படித்தான், யாரை பார்த்தாலும் புலம்புறதே வேலையா போச்சு. என்ன செய்யறது? நீ என்ன விஷயமா வந்த சொல்லு. இல்லைப்பா, நீங்களே நொந்து போயிருக்கீங்க. உங்ககிட்ட எப்படி? எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா. உள்ள போனதே தாங்கியாச்சு. அதை விட பெருசா என்ன வந்துட போகுது? சொல்லுப்பா. இல்லை, சொல்கிறதுக்கே கொஞ்சம் அசிங்கமாக இருக்கு. வர வழியில் உங்கள் மருமக வனிதாவை பார்த்தேன். எவனோடவோ ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருந்தா. அவன் நடந்துக்கிறதே சரியில்லைப்பா. யாரோ ஒருத்தன் அடிக்கடி வந்து பார்க்குறான். இப்போ கூட ரோட்டில் நின்று பேசிட்டு அவன் கூட காரில் ஏறி தான் போகிறான். இல்லப்பா, அவளுக்கு எங்களுக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னு ஆயிப்போச்சு. அவள் எக்க எடுக்கிட்டு போனா எங்களுக்கு என்னப்பா? விடு. என்னப்பா இப்படி பேசுகிறீங்க? என்ன இருந்தாலும் வனிதா உங்கள் மருமக. அவள் தப்பான வழியில் போனாலும் எல்லாம் உங்களை தானே கேள்வி கேட்பாங்க. ஏதோ நான் பார்த்ததுனால உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். இதுவே வேற யாராவது பார்த்துருந்தா ஊருக்கே பரப்பி விட்டுருப்பாங்கல்ல. அப்புறம் எல்லாரும் உங்களையும் கேவலமாக பேசுவாங்கல்ல. இருக்கிற கஷ்டம் போதாதுன்னு உங்களுக்கு இந்த அவமானம்லாம் தேவையாப்பா? உடனே கூப்பிட்டு அவளை கண்டிச்சு வைங்கப்பா. இல்லைன்னா உங்கள் குடும்பம் மானந்தான்ப்பா போகும். ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா. நான் வரேன். மெதுவா மாமா. அந்த வரல. கர்ணா, குடிக்க தண்ணி கொண்டு வா. அத்தை, உங்க அருமை தம்பி இருக்கானா இல்ல? ஏன் மாப்ள, ஏன் இப்படி அபசவனமா பேசிக்கிட்டு? சிவனேசன் தம்பி நிறைய நல்ல காரியங்கள்லாம் செஞ்சிருக்காரு. அவருக்கு அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் நடக்காது. அப்படின்னா நல்லவங்களுக்கெல்லாம் ஆயுசு கட்டின்னு சொல்றீங்க. ஆனா செத்தவங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா உங்க லாஜிக் உதைக்குது அத்தை. எப்படி மாப்ள, இந்த மாதிரி சூழ்நிலையில கூட இப்படி எல்லாம் எடக்கு முடக்க பேச முடியுது உங்களால? சிவனேசன் தம்பி உங்களுக்கு பிடிக்காதவராகவே இருக்கட்டுமே, கொஞ்ச நாளாவது அவர் கூட நீங்க பேசி பழகிருப்பீங்கல்ல. தெரிஞ்சவருங்கிற முறையில அவர் மேல உங்களுக்கு இறக்கமே வராதா?
அத்தை உலகத்துல தினமும் எத்தனையோ பேர் சாவறாங்க, எல்லாருக்குமே வா நம்ம ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கோம். இவனும் 100ல ஒருத்தன் நினைச்சிட்டு போக வேண்டியதானே? ஏன் மாப்பிள, சிவனேசன் தம்பி அப்படி என்ன உங்களுக்கு பாவம் பண்ணிட்டாரு? அவர் மேல ஏன் உங்களுக்கு ஈவு இறக்கமே வரமாட்டேங்குது? அதே தான் நானும் கேக்குறேன். அந்த ஆளு அப்படி என்னமா பண்ணிட்டான்? எங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோ தம்பி தம்பின்னு எதுக்குமா நீ உருகுற? சரி, நீ எங்களை தான் மதிக்கல, உன் சம்மந்தி பேச்சியாவது நீ மதிக்கலாம்ல. அவர் வார்த்தையை மீறி நீ எதுக்காகமா ஓடுற? எங்களை விட அந்த ஆளு உனக்கு எந்த விதத்துல ஒஸ்தியா போயிட்டான்? அம்மா, தேவையில்லாம இவங்க கிட்ட நீ பேசிட்டு இருக்காது. மாமா பத்தி எவ்வளவு சொன்னாலும் இவங்க புரிஞ்சுக்க போறது கிடையாது. அவங்க அப்படியே இருக்கட்டும், நாமளும் இப்படியே இருப்போம். தேவையில்லாம ஒரு நல்ல மனுஷனை வெறுத்து பேசுறாங்களே, அதுதான் மனசுக்கு வேதனையா இருக்கு. இவங்களோட பேசிட்டு இருந்தா முக்கியமான விஷயத்த மறந்துடுவேன். நீ சம்மந்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணு. கண்ணா ஒரு நிமிஷம். அத்தை இப்போ எதுக்கு தட்சிணாமூர்த்தி சாருக்கு ஃபோன் பண்ண சொல்றீங்க? சிவனேசன் விஷயத்தை அவருக்கு சொல்ல போறீங்களா? நான் சம்மந்தி மகிட்ட பேச போறேன். அவங்க எப்படி இருந்தாலும் நிலா பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க. அவளும் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா, அவ அப்பா பாப்பா இல்ல. ஐயோ, என்னமா நீ எதுக்குமா நீ சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிற? அதான் சக்தி இருக்காலமா, அவ கூட நிலா கிட்ட சொல்வால. நீ எதுக்குமா முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடியே சொல்லணும் துடிக்கிற? சக்தியும் ஃபோன் பண்ணி பார்த்தா அந்த வீட்டுல இருக்க யார்கிட்டயும் அவளால பேச முடியல. அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியலன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை. ஏமா நிலைமையை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கியே? அந்த ஆளை நீ பார்க்க போனதே தப்பு. உன்னால நிலாவும் அந்த ஆளை பார்க்க ஹாஸ்பிட்டல் போனான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் சக்தியோட அப்பா டென்ஷன் ஆயிடுவாரு. அப்புறம் கோவத்துல அவர் என்ன விட முடிவெடுப்பாரு. அதனாலதான் சொல்றோம், நல்லா புரிஞ்சுக்கோ. ஆமாத்த, திரும்ப திரும்ப இந்த கல்யாணத்தை நிறுத்துற வேலையை தான் நீங்களும் லட்சுமியும் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. நிலாவுக்கு தகவல் சொல்லாதீங்க. மாப்பிள, அடிக்கடி இதையே சொல்லி என்ன பயமுறுத்தாதீங்க. சக்தி லக்ஷ்மி கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என் புள்ள கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். நீங்க போய் வேலையை பாருங்க. நாளைக்கு சக்தியும் லக்ஷ்மியும் கூட்டிகிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போறேன். அம்மா, நாங்களும் வரோமா? கோயிலுக்கு போறது பொண்ணு மாப்பிளைக்கு பரிகாரம் பண்றதுக்கு. நீங்க எதுக்கு அங்கேயும் வந்து இதே மாதிரி பேசிட்டு இருக்கிறதுக்கா? என்னம்மா குலதெய்வ கோயில் நானும் மாமா. இத பாரு, சும்மா தொல்லை கொடுக்காம பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணு போ. கர்ணா, நீ சம்மந்தி வீட்டுக்கு ஃபோன் போடு. ஹலோ, வணக்கம் சம்மந்தி, நான் அலமேல பேசுறேன். சொல்லுங்க சம்பந்தியம்மா. என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்றீங்க? நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். நீங்க சக்தியை கொஞ்சம் அனுப்பி வைக்கணும். தாராளமா கூட்டிட்டு போங்க. நாளைக்கு காலையில 8 மணிக்கு சக்தி இங்க இருக்கிற மாதிரி அனுப்பி வைங்க. கண்டிப்பா கண்டிப்பா அனுப்பி வச்சிடுறேங்க. சம்மந்திமா இருக்காங்களா? அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். அவ தூங்கிட்டா, நான் தகவல் சொல்லிடுறேன். நிலா குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவகிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். அவளும் தூங்கிட்டா. நீங்க வேணா காலையில ஃபோன் பண்ணுங்களேன். சரிங்க சம்மந்தி. வேற எதுவும் முக்கியமான விஷயம் இல்லையே? வேற ஒண்ணும் இல்லை சம்மந்தி, வச்சிருங்க. என்னாச்சுமா? சம்மந்தியே பேசி வச்சிட்டாரு. நிலாக்கு எப்படி தகவல் சொல்றதுன்னு தெரியலையே. எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்துருப்பீங்க? வாங்க போய் ஏதாவது சாப்பிட்லாம். இந்த நிலைமையில எப்படிப்பா சாப்பிட தோணும்? அதுக்காக இப்படியே இருந்துருவீங்களா? மாமா பார்த்துக்கிறதுக்காக உடம்புல தெம்பு வேணாம். வாங்க போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். இல்லப்பா, எதுவும் வேண்டாம். சக்தி, மாமாவை பார்த்துக்கிறதுக்கு நம்ம 2 பேர் போதும். இவங்க வேணா வீட்டுக்கு போயிட்டு வேணா வரட்டும். சரி, இரு, நான் வந்துடுறேன். அண்ணி, திலீபன் மாமாவுக்கு விஷயம் தெரியுமா? அவர் ஏன் இன்னும் மாமா பார்க்க வரல? அவன் காலையிலே பெங்களூர் கிளம்பி போயிட்டான். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. நேற்று நைட்டு தான் அவனுக்கு இன்ஃபர்மேஷனே வந்துச்சு. அந்த நேரத்தில் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நினச்சிருப்பான்.
கேர்ஃபுல்லாக பார்த்துக்குமா. ஓகே டாக்டர். நைட் ஃபுல்லாக பேஷண்ட் கூடவே இருங்க. ஏதாவது ஒன்றுனா எனக்கு இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். பி கேர்ஃபுல். டாக்டர், அப்பா கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா டாக்டர்? உங்கள் எமோஷன் எனக்கு புரியுதுமா. அதுக்காக எவ்ரி 1 hour இதே கேள்வி கேட்கலாமா? அதுவும் இல்லாமல் நீ ஒரு நர்ஸ் ஆச்சுமா. சாரி டாக்டர், அப்பா பற்றின டென்ஷனில் தான் அப்படி கேட்டேன். பரவாயில்லம்மா. அவர் இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருக்காரு. எதாக இருந்தாலும் நாளைக்கு தாம்மா சொல்ல முடியும். டாக்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுமா. நான் ராத்திரி அப்பா பக்கத்தில் இருக்கலாமா? ப்ளீஸ் டாக்டர். சரிம்மா. நீ மட்டும்தான் உள்ளே இருக்கணும். வேற யாரையும் உள்ளே கூட்டு போகக்கூடாது. நான் டியூட்டி டாக்டரை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தேங்க்யூ டாக்டர். அத்தை, நேரமாச்சு, நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க. நானும் லக்ஷ்மியும் பார்த்துக்கிறோம். இல்ல சக்தி, தம்பி பொழைச்சிட்டான்னு டாக்டர் சொல்ற வரைக்கும் நான் வீட்டுக்கு போறதா இல்ல. சொன்னா கேளுங்க அத்தை. மாமா, நீங்க சுசியை கூட்டிட்டு கிளம்புங்க. ஏம்மா, எல்லாரும் உங்களோட இருந்தா உனக்கு தைரியமா இருக்கும்ல. ஹாஸ்பிட்டல் அலோவ் பண்ண மாட்டாங்க மாமா. எனக்கு தெரிஞ்சவங்கங்கிறதுனால பல விஷயங்கள்ல அமைதியா இருக்காங்க. அதை நம்ம தப்பா யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். வாங்க போகலாம். போங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். வாமா. பாத்துக்கங்க, கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ. கம் இன். டாக்டர் என்ன அப்பா பக்கத்துல இருக்க சொல்லியிருக்காரு. சரிங்க. மேடம், கொஞ்சம் பாத்துக்கங்க, நான் மெடிசன் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த ஜூஸ் குடி. வேணாம் லக்ஷ்மி. பரவாயில்ல, சாப்பிடு. சரி, வெளியே இருங்க, நான் வரேன். சரி வா. ம். சிஸ்டர், 250 mg தானே? 125 mg. அப்பாவோட கண்டிஷனுக்கு 250 mg தான் போட சொல்லியிருப்பாங்க. நீங்க எதுக்கும் ரிப்போர்ட்டை பார்த்துக்கோங்களேன். என்ன கத்துக்குட்டின்னு நினைச்சிட்டீங்களா? நானும் 5 வருஷமா நர்ஸா இருக்கேன். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சிஸ்டர். இது எங்க அப்பா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல தப்புன்னு தோன்ற விஷயத்த என்னால கேட்காம இருக்க முடியாது. நீங்க எதுக்கும் ஒரு வாட்டி ரிப்போர்ட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ். உங்களை உள்ள அலோவ் பண்ணதே தப்பா போச்சு. ஏதோ அரைகுறைய தெரிஞ்சுக்கிட்டு என்னையே டார்ச்சர் பண்றீங்களா? சாரி மேடம், நீங்க சொன்னதான் கரெக்ட். நம்ம தொழில இருக்க யாருமே சாரிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது சிஸ்டர். எனக்கு விஷயம் தெரியுங்கிறதுனால பிரச்சனை இல்லாம போச்சு. வேற யாராவது இருந்தா என்ன ஆயிருக்கும்? பேஷண்ட்டுக்கு டாக்டர் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் மட்டும் முக்கியம் இல்ல, நாம அதை கரெக்டா ஃபாலோ பண்றதும் ரொம்ப முக்கியம். நாம பொறுப்பா பார்த்துப்போங்கிற நம்பிக்கையில தானே பேஷண்ட் நம்ம கிட்ட விட்டுட்டு போறாங்க. நாம பண்ற ஒரு சின்ன தப்போட விலை ஒரு உயிரா கூட இருக்கலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்துல அலட்சியமா இருக்காதீங்க. சாரி மேடம், நான் போய் மருந்தை மாத்தி எடுத்துட்டு வந்துடுறேன்.
தூக்கம் வரல அத்தை. சக்தி, இப்போ நம்ம கிளம்புனாதான் கோயிலுக்கு போகிறதுக்கு சரியா இருக்கும். போலாமா? டாக்டர் வந்து பார்த்துட்டு போனதும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அத்தை. சரிம்மா, அப்பா நல்லபடியா திரும்பி வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கம்மா. சரி வரேன் அத்தை. போயிட்டு வரேன் வாம்மா. மாமா. போயிட்டு வரேன் சுசி. நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். வரேங்க. இந்தாங்க. மல்லி, என்னங்க? என்னாச்சு உனக்கு? நேத்து சாயந்தரத்துலேருந்து பார்க்குறேன், உன் முகமே சரியில்லையே. ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்லைங்க, நான் எப்பவும் போல தானே இருக்கேன். எனக்கு அப்படி தெரியலையே. கோயிலுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, இன்னைக்கு பத்திரிக்கையும் வந்துடும். கல்யாண வேலைலாம் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. அந்த சந்தோஷமே உன் முகத்துல காணுமே. எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க. இல்லைங்க, கல்யாணம் நல்லபடியா முடியணுமேங்கிற கவலை தாங்க, வேற எதுவும் இல்லைங்க. ம். ஹலோ. ஹலோ அப்பா, திலீபன் பேசுகிறேன்ப்பா. சொல்லு திலீபா. ஏன்பா பெங்களூர் போய் சேர்ந்தேன்னு ஃபோன் பண்ணேன், அதோட சரி. நேத்தெல்லாம் ஃபோன் பண்ணலையே. இல்லைப்பா, மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் போட மறந்துட்டேன். அது மட்டும் இல்லை, மீட்டிங் முடிய 11 o'clock ஆயிடுச்சுப்பா. சரி, ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு. பரவாயில்லப்பா. அப்புறம் போன விஷயம்லாம் என்னாச்சு? ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் கையில் கிடச்ச மாதிரி தான்ப்பா. பட் கன்ஃபர்மேஷன் காலைல தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமா, எப்போ கிளம்பி வரீங்க? நாளைக்கு கிளம்புறதா இருக்கும்ப்பா. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பெங்களூர் சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஒரு நாள் என்னப்பா, 2 நாளோ 3 நாளோ இருந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு பொறுமையா வா. இங்க வந்து என்ன பண்ண போற நீ? இல்லைப்பா, அங்கே வேலை ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எப்படியும் ஆஃபீஸ் வந்தே ஆகணும். சரி, அம்மா பக்கத்தில் இருக்காங்களாப்பா? என்கிட்ட கொடுங்க, நான் கொஞ்சம் பேசுறேன். ஃபோன். திலீபா, ஆடிட்டர் கிட்ட ஃபோன் வருது. நான் வேணா அப்புறமா ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், அம்மா கிட்ட பேசுறியா? சரிப்பா, ஓகே. ஏங்க, திலீபா கிட்ட நான் பேசியிருப்பேன்ல, அதுக்குள்ளே என் ஃபோனை கட் பண்ணீங்க. புதுசா என்ன நீ பேச போற? சாப்பிட்டியா, தூங்குனியா, எப்போ வரேன்னு கேட்க போற, அதானே? அதுதானே நானும் கேட்டேன். நம்ம புள்ள நல்லா தான் இருக்கான், நாளை காலைல வரானா. டாக்டர் சொன்ன ஸ்டேட்டஸ்ல எந்த மாற்றமும் இல்லை நிலா. அப்பா இன்னும் அப்படியே தான் இருக்காரு. காலையில வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல.